ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய யோக பயிற்சிகளையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். நம்ம வலிகளாக பார்த்துட்டே வரோம். தலைவலி, கண்வலி, மூக்கு வலி, காது வலி, நாக்குக்குள் வரக்கூடிய புண்கள் வலி, தொண்டை வலி, தோள்பட்டை வலி, இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்படுகின்ற வலிகள், அந்த வலிகளுக்கு கைவலிகள், அதுக்கு என்ன நிவாரணம்? இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இதய வலி. நிறைய நபர்களுக்கு இதயத்தில் ஒரு சின்ன வலி ஏற்படும். அது வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். நமக்கு உடனே ஒரு பய உணர்வு வந்துடும். பொதுவாக மற்ற உறுப்புகளில் வலி ஏற்பட்டால் கூட, இப்போ மூட்டு வலி வந்தால் கூட உடனே ரொம்ப பயப்பட மாட்டோம். அது வாயுவாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு நாள் ரிலாக்ஸாக இருப்போம். ஆனால் இதயத்தில் ஒரு சின்ன பெயின், வலி ஏற்படும் பொழுது எல்லோருக்குமே ஒரு பய உணர்வு ஏற்படும். காரணம், ராஜ உறுப்புகளில் இந்த உடலை அற்புதமாக இயங்க செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு உறுப்பு, இறைவன் படைத்த அற்புதமான உறுப்பு அந்த இதயம். அது நாம் பிறந்தது முதல் கடைசி வரைக்கும் நாம் எதுவுமே எதிர்பார்க்காம அந்த இதய துடிப்பு இருந்தால்தான் உடம்பில் உயிர் ஓட்டம் நன்றாக இருக்கும். அப்போ ஒரு சின்ன ஒரு வலி, அழுத்தம் ஏற்படும் பொழுது நமக்கு ஒரு பய உணர்வு ஏற்படுது. அந்த மாதிரி வராமல் அந்த இதயத்தை பாதுகாப்பது, இதயத்தில் வலி வராத அளவுக்கு நமது வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிடணும். அது யோகம் ஒன்று தான் அதுக்கு கை கொடுக்கும். ரொம்ப எளிமையாக நம்ம இன்றைக்கு நிறைய நபர்கள் நாங்கள் பாலிசி போட்டிருக்கோம், அதனால் எங்களுக்கு இதய பிரச்சனை வந்தால் கூட ஈஸியாக ஆப்ரேஷன் பண்ணாலும் அது பாலிசியிலிருந்து அது கவர் ஆயிரும் அப்படின்னு நம்ம நிறைய நபர்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இறைவன் கொடுத்த அந்த உடலை நம்ம கடைசி வரைக்கும் நல்லா வச்சுக்கணும். அப்போ இதயத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. நம்மை அது பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. நாம் அதற்கு கொஞ்சம் ஒத்துழைத்தாலே போகிறோம். ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லக்கூடிய இதய வலி, இதய நோயால் இறந்தவர்கள் ரொம்ப குறைவு. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டம், ஒவ்வொரு நாட்களும் ஒரு சர்வே எடுத்து பாருங்கள், ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லக்கூடிய இதய வலி இதய ஆப்ரேஷன் ஆகி இல்லைன்னா இதயத்தில் சடனாக ஹார்ட் அட்டாக் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. என்ன காரணம்? வாழ்க்கை முறை எப்படி வாழணும், நமது உணவில் எப்படி ஒரு ஒழுக்கத்தை கடைப்பிடித்துக்கிடணும், நம்ம இதயத்துக்கு தொந்தரவு கொடுக்காமல் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிடணும், அதை நன்றாக இயங்க செய்யக்கூடிய நெறிமுறைகளை நம்ம தவறிவிட்டோம் வாழ்க்கையில் கடைப்பிடிப்பதற்கு. அப்போ இதயம் அப்படிங்கிறது அதற்கு கவலை இல்லாத ஒரு நிலை, டென்ஷன் இல்லாத ஒரு நிலை, மனநிலை வேணும். அதே மாதிரி பதட்டம் இல்லாத மனநிலை வேணும். இது எல்லாமே இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும். டென்ஷன் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அப்போ அந்த டென்ஷனினால் அந்த தைம சுரப்பி மாறுபடுகின்றது, சுரக்கும் தன்மை மாறுபடுகின்றது. உடனே இந்த பயிற்சியை பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக மீண்டும் அதனுடைய இயக்கம் சரியாயிரும். ஒரு மிஷின் ரிப்பேராக இருக்குது, உடனே அதை எப்படி சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது இன்ஜினியர் தான் தெரியும். இப்போ அதே மாதிரி தான் இந்த உடலுக்குள்ளே நம்ம கவலைப்பட்டதுனால், நம்ம டென்ஷன் ஆனதுனால இதய துடிப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அங்கே பிராண ஓட்டம் குறைவாக இருக்குது. உடனே நம்ம அந்த பயிற்சியை பத்மாசனம், பத்மம் அப்படிங்கிறது தாமரை, தாமரை மலையில் அமர்ந்து செய்யக்கூடிய ஒரு அருமையான ஆசனம் போல் பத்மாசனம். அந்த ஆசனத்தில் அமைதியாக உட்காந்துட்டோம் அப்படின்னா நான் டென்ஷன் ஆனதுனால ஏற்பட்ட அந்த துடிப்பு மீண்டும் சரியாக இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மிஷினை கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன், அதனால் அது ஸ்பீடாச்சு. இப்போ நானே அதை கண்களை மூடி பத்மாசனத்தில் அமர்ந்து அந்த இயக்கத்தை சரிபடுத்தி விட்டேன். நம்ம மற்ற மிஷின்களெல்லாம் ரிப்பேர் பண்ணுறோம், இந்த உடலில் மிஷினையும் நாமளே ரிப்பேர் பண்ண தெரிஞ்சுக்கிடணும். அதுதான் யோகக்கலை. அப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த யோகம் ஆதி காலத்தில் மாமுனி பதஞ்சலி மகரிஷி தான் அந்த யோகத்தை அஷ்டாங்க யோகமாக அடித்திருக்கிறார். அவருக்கு தெரியும் வரக்கூடிய காலங்கள், வரக்கூடிய யுகங்கள் மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும். எல்லா மக்களும் டென்ஷனாகவே இருப்பாங்க. காலையில் முழிக்கின்ற பொழுதும் ஒரு பதட்டத்தோடு முழிக்கின்றோம், இரவு படுக்கின்ற பொழுதும் ஒரு டென்ஷனாக தான் படுக்கிறோம். அப்போ அந்த மாதிரி நிலைகளில் மனிதர்களுக்கு இதய துடிப்பு மாறுபட்டு கொண்டே இருக்கும். அதை சரி செய்வதற்கு அந்த காலத்திலேயே இந்த மாதிரி ஒரு பத்மாசனம், எளிமையான ஆசனம், பத்மாசனமே போட முடியலையா, அர்த்த பத்மாசனம், அதிலிருந்து ஒரு தியான முத்திரை, 5 நிமிடங்கள் கண்களை மூடி ஒரு சின்ன தவம், இந்த 3ஐயும் பண்ணிட்டோம்னா நமது இதயத்தினுடைய ஓட்டம் நன்றாக இருக்கும். அதோடு சேர்ந்து உணவில் ஒரு ஒழுக்கம், உடலுக்கு சரியான ஒரு ஓய்வு கொடுத்துக்கிடணும். இது எல்லாமே உடல் இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். அந்த உடல் இயங்கும் தன்மையோடு இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், நன்றாக இயங்கணும். அப்போ தான் நாம் நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும். அப்போ இவ்வளவு அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய எளிமையான ஒரு ஆசன பயிற்சி பத்மாசனம் அப்படிங்கிறது பள்ளி மாணவ செல்வங்களுக்கு படிக்கக்கூடிய காலகட்டத்தில் உடல் வளையும் தன்மை ரொம்ப அழகாக இருக்கும்.
ஈஸியாக அவர்களுக்கு அந்த ஆசனம் சுலபமாக வந்துடும். அப்படி வர முடியாதவர்கள் அர்த்த பத்மாசனத்தில் ஒரு காலம் மட்டும் போட்டுட்டு கண்களை மூடி அந்த மூச்சில் ஒரு கவனம் செலுத்தினாலே ஜீவனை சிந்தையில் நினைத்து நிற்றிலே தியானம். இதுவே ஒவ்வொரு மகானும் நமக்கு அளிக்கக்கூடிய அற்புதமான வாக்கு. அந்த வகையில் வாழ்ந்து பல இந்த யோக நுணுக்கங்களை மிக மிக எளிமைப்படுத்தி, பதஞ்சலியினுடைய அஷ்டாங்க யோகங்கிறது மிகப்பெரிய கடல், அதை நிறைய நபர்கள் எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்படி எளிமைப்படுத்தி கொடுத்த காரணத்தினால்தான் நம்ம இன்றைக்கு அதை மிக அழகாக மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் சர்க்குரு சீரோ பிக்ஷு அப்படிங்கிற ஒரு பெரிய மகான், அவர் 60 வருடங்களாக தனது வாழ்க்கையில் தவம் செய்து இந்த கலைகளை இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப நமக்கு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளவு அற்புதமான பொக்கிஷம் நம்ம கையில் இருக்கும் பொழுது அதை நம்ம அழகாக எடுத்து சிறப்பாக இந்த பயிற்சியை பண்ணிட்டோம்னா நிச்சயமாக இதயம் பாதுகாக்கப்படும். இவ்வளவு அற்புத பலனை கொடுக்கக்கூடிய இந்த பத்மாசனம், அர்த்த பத்மாசனம், அதில் ஒரு எளிமையான தியான பயிற்சி, அதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேயர்களே, இதயம் பாதுகாக்கக்கூடிய, இதய வலி இல்லாமல் வாழக்கூடிய மிக எளிமையான ஆசனங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மனிதருக்கும் இது முக்கியமான ஒன்று. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே தனது இதயத்தை பாதுகாப்பது முதல் கடமையாக இருக்கணும். நல்ல எண்ணங்கள், மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை தருவது தான் அர்த்த பத்மாசனம், பத்மாசனம், அதில் தியான முத்திரை. இப்போ ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து 10 வினாடிகள் தியானிக்கவும். யோகாசனங்களை நிதானமாக, பொறுமையாக, மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணணும். இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறாங்க, அர்த்த பத்மாசனம் போட போகிறாங்க. கண்களை திறந்து கொள்ளுங்கள். பொறுமையாக 2 காலை நீட்டிக்கோங்க. அர்த்த பத்மாசனங்கிறது ஒரு கால் மட்டும் தொடை மேலே போட்டுட்டு அடுத்த காலை உள்ளே வச்சுக்கிறாங்க. இப்போ பொறுமையாக ஒரு கால் மடிச்சுக்கோங்க, தொடை மேலே போட்டுக்கோங்க. அடுத்த காலை பொறுமையாக மடித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கைகள் சின்முத்திரை வச்சுக்கோங்க. பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி. கண்களை மூடி ஒரு 10 வினாடிகள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும். இப்போ இதிலே ஒரு தியான முத்திரைன்னு ஒன்று செய்ய போகிறாங்க. இடது கை கீழே, வலது கை மேலே வச்சுக்கோங்க. 2 பெருவிரலும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கைகளை மடி மேல் வச்சுக்கொள்ளுங்கள். கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் பொழுது உங்களது உணர்வு நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை உள்ளே இழுக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம், அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், அழுத்தம் இந்த உடலை விட்டு வெளியேறுது. அந்த உணர்வோடு மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 10 முறை. மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது தலை முதல் கால் வரை நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள், அந்த டென்ஷன் எல்லாம் உடலை விட்டு வெளியேறுகின்றது. மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிராண ஆற்றலை உள்வாங்குகின்றோம். அது இதயத்துக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கின்றது. அந்த உணர்வில் அப்படியே 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். மெதுவாக கண்களை திறந்துக்கோங்க. நார்மலாக உட்காந்துக்கோங்க. இப்போ இதே ஆசனத்தை கால் மாற்றி பயிற்சி பண்ண போகிறாங்க. இப்போ ஒரு கால் மேலே போட்டுட்டாங்களா, அடுத்த காலை மாற்றி பண்ண போகிறாங்க. அப்போ தான் நம்மளது வலது பக்கம், இடது பக்கம் 2 பகுதிக்கும் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் நீக்கப்படும். இப்போ காலை மாற்றிக்கோங்க. அடுத்த காலை பொறுமையாக உள்ளே வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கை சின்முத்திரை. ஒரு 10 வினாடி மூச்சோட்டத்தை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ கைகளை தியான முத்திரை வச்சுக்கோங்க. இடது கை கீழே, வலது கை மேலே, இந்த 2 கட்டை விரலும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கைகளை மடி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல், நமது மனம், அதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள், மனக்கவலைகள், டென்ஷன் உடலை விட்டு வெளியேறுகின்றது. நல்லா ஆழ்ந்து மூச்சை உள்ளழுக்கிறோம், ஆழ்ந்து மூச்சு வெளியே விடுறோம். அப்போ மூச்சை மட்டும் அப்படியே அமைதியாக கூர்ந்து தியானிக்கவும். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதை மட்டும் கூர்ந்து தியானிக்கவும். இப்போ ஒவ்வொரு கால்களாக நமக்கு ஒரு பயிற்சி பண்ணி காமிச்சிட்டாங்க. இது அர்த்த பத்மாசனம். கண்களை பொறுமையாக திறந்துக்கோங்க. சுகாசனத்தில் அமர்ந்துக்கோங்க. இப்போ பத்மாசனத்தில் எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். பத்மாசனத்தில் பண்ணிக்கின்ற பொழுது இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். இப்போ பொறுமையாக 2 கால் நீட்டிக்கோங்க நிதானமாக. இப்போ பத்மாசனம் எப்படி போடுறாங்கன்னு பார்ப்போம். ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு தொடை மேல் போட்டுக்கிடணும். முதல்ல ஒரு கால் பொறுமையாக மடிச்சுக்கோங்க. அடுத்த காலை பொறுமையாக அடுத்த தொடை மேல் போட்டுக்கோங்க. கைகள் 2 சின்முத்திரை வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க.
முதல்ல ஒவ்வொரு கால்களாக பயிற்சி பண்ணாங்க. இது பத்மாசன நிலை. பத்மம் அப்படின்னாலே தாமரை. மனதில் வந்து சாந்தமாக அமைதியாக இதயத்துக்கு எந்த ஒரு வலு கொடுக்காமல் இதய ஓட்டத்தை மிகச்சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய ஆசனங்களில் குறிப்பாக இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய அருமையான ஆசனம். ராஜ உறுப்பு இதயம் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். இப்போ இதில் அப்படியே தியான முத்திரை வச்சுக்கோங்க. இடதுகை கீழே வலதுகை மேலே 2 பெருவிரல் நுனி டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இது நெருப்பு மூலகம். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளிடுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் நீக்கப்படுகின்றன. அந்த உணர்வோடு 10 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடணும். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை அப்படியே கூர்ந்து தியானிக்கவும். நேயர்களே, மிக எளிமையான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய மிக எளிமையான ஆசன பயிற்சி தான். பத்மாசனம் போட முடியாதவங்க ஒவ்வொரு கால் மட்டும் போட்டுட்டு நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். இன்னும் மூட்டில் ஏதாவது அறுவை சிகிச்சை செய்தவர்கள் பெரியவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே கை இந்த மாதிரி தியான முத்திரையில் வச்சுட்டு கண்ணை மூடி மூச்சை மட்டும் அப்படியே கவனிங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து ஆழ்ந்த மூச்சு வெளியே விடுங்க. இதை காலை மாலை 2 வேளையும் பயிற்சி பண்ணுங்கள். இதய வலி லேசாக இருக்குது, இதயத்தில் லேசாக அடைப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் பிகினிங்கில் நம்ம வந்து ஒரு மெடிசன் எடுக்க போகிறேன், மருத்துவத்திலே க்யூர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. தவறு கிடையாது. நீங்கள் மாத்திரை எடுத்தால் கூட இந்த தியானத்தை தினமுமே நம்பிக்கையோடு காலை மாலை பயிற்சி பண்ணுங்கள். ஒரு 21 நாட்கள் பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மருத்துவரிடம் காண்பிக்கின்றீர்களோ அவர்கள்ட்ட போய் உங்களுடைய டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இதய வாழ்வில் அடைப்பு இருக்காது. அவர்களே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கின்றது. அறுவை சிகிச்சை தேவையில்லை. நீங்கள் யோக பயிற்சிகளே தொடர்ந்து பயிலுங்கள் அப்படின்னு நிச்சயமாக கூறக்கூடிய நிலை ஏற்படும். காரணம் அவ்வளவு அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடியது. இதே பயிற்சியை அதிகாலை 5 மணிக்கு எழுந்தவுடன் பல் விளக்கிட்டு நமது ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து கிழக்கு முகமாக கண்களை மூடி ஒரு 5 நிமிஷம் இந்த தியான முத்திரையில் அமைதியாக இருங்க. அதேபோல் மாலை உங்களது பணிகளெல்லாம் முடித்து வீட்டுக்கு வந்தவுடனே குளித்து விட்டு ஒரு 5 நிமிடங்கள் இந்த பத்மாசனத்தில் அப்படியே இருங்க. பத்மாசனம் போட முடியாதவர்கள் அர்த்த பத்மாசனத்திலே இருந்துக்கிடலாம். மிக அற்புதமான பலன் கிடைக்கும். இரத்த அழுத்தம் வராது. நம்ம இதயத்துக்காக நம்ம இந்த பயிற்சி பண்ணோம். இரத்த அழுத்தம் நிச்சயமாக வராது. இரத்த அழுத்தம் இருந்தாலும் இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா மிக நல்ல பலன் கிடைக்கும். உடம்பில் இரத்த ஓட்ட மண்டலங்கள் நன்றாக இயங்கும். எண்ணங்கள் சுத்தமாகும். எண்ணங்கள் சுத்தமாகும் பொழுது நமது இரத்தத்தில் எந்த ஒரு தொற்று கிருமியும் அண்டாத அளவுக்கு உடல் முழுக்க ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். இதயம் சார்ந்த தைமஸ் சுரப்பி மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இந்த ஆசனத்தையும் பயிற்சி பண்ணுங்கள், இந்த தியானத்தையும் செய்யுங்கள். இன்றைய காலகட்டத்தில் எல்லா மனிதர்களுக்கும் மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய, இதயத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த எளிமையான யோக பயிற்சியை, தியான பயிற்சியை ஒவ்வொருவரும் பயிலுங்கள். வளமாக வாழுங்கள். மீண்டும் ஒரு எளிமையான யோக பயிற்சி, அது எப்படி நமது உடல் உள்ளுறுப்புகளுக்கு புத்துணர்வு கொடுக்கின்றது என்பதை தெளிவாக விளக்குகின்றேன். நன்றி, வணக்கம்.